அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்லேருந்து தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயுமே வந்து தேர்ஸ்டே தான் வந்து வீடு மாப் போட்டு க்ளீன் பண்ணுவோம். இப்போ வந்து தம்பி இருக்கனால டெய்லி ஒன்ஸ் இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுறது. தம்பி வந்து தவக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, கீழே கிடக்கிற குப்பை அப்புறம் சின்ன சின்ன எறும்புலாம் கூட பிடிச்சி வாயில் போட்டுக்கிறாங்க. அதுவே ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தம்பி வந்து நைட்டு வந்து தூங்குறதுக்கு ஒரு 2:30 அரௌண்ட் 3 ஆகிடும். மார்னிங் வந்து 11:30 போல் தான் எந்திரிப்பாங்க. அதனால் டைரெக்டாகவே வந்து லஞ்சு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வந்து 1 ஸ்பூன் ரைஸு, 1 ஸ்பூனு பருப்பு, அப்புறம் வந்து வெஜிடபிளுக்கு வந்து கேரட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது கூட 2 மிளகு, 2 சீரகம், பூண்டு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து லஞ்சுக்கு வந்து ஏதாவது ஒரு வெஜ்ஜு வந்து ஆட் பண்ணிக்குவேன். அதேமாதிரி நைட்டு வந்து நான் வந்து சத்து மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது எங்களுக்கு அரைச்சி வச்சது தான். அதுவே வந்து டாக்டர் வந்து தம்பிக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் வந்து சத்து மாவு கொடுத்தேன்னா மறுநாள் வந்து ராகி வந்து முளை கட்டி அது நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கஞ்சி காய்ச்சி கொடுத்துருவேன். சத்து மாவு ஒரு நாள் குடித்தாங்கன்னா ராகியை வந்து ஒரு நாள் கொடுத்துருவாங்க. நடுவில் வந்து நான் ஈவினிங் போல் மாதுளம்பழம் ஜூஸு, அப்புறம் ரெட் பனானா இல்லைன்னா ஆப்பிள், இது 3த்துல ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துருவேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 8 மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அதில் தான் ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். வந்து 2 ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. சரி கொடுத்து பழக்க தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு வந்து லன்ச்சு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. வந்து 10:30 போல் ஆகிடுச்சு. நாங்கள் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்து 10:30 போல் ஆகிடும். எப்பயுமே வந்து அம்மா தான் செய்வாங்க. இன்றைக்கி வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். தக்காளி சட்னி தோசையும் தான் செஞ்சுருந்தேன். முந்தின நாள் தான் வந்து மாவாட்டி இருந்தாங்க. அதில் வந்து இட்லி சுட்டால் நல்லா வந்திருக்கும். பட் வந்து ரொம்ப வேலையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தோசை ஆளுக்கு 2 ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தோசை மாவு பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து தட்டி போட்டுட்டு மேலே இது காஞ்ச மிளகா போட்டிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மண் சட்டியில் செஞ்சதுனால அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து தோசையும் ஊற்றியாச்சு. டாக்டர் வந்து என் பையனுக்கு வந்து ஃபுட்டு எதுவுமே வந்து மிக்சியில் அரைச்சி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா நியூட்ரிஷன் எல்லாமே போயிடும். வந்து மேஷ் பண்ணி தான் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஃபுட்டு வந்து மேஷ் பண்ணி கொடுத்து பார்த்தேன். பருப்பு ரைஸ் தான் வந்து மேஷ் பண்ணி கொடுத்து பார்த்தேன். அது ஒரு மாதிரி தொண்டைக்கிட்ட போய் கொமட்டுற மாதிரி பண்ணாங்களா. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதெல்லாம் வந்து நான் அரைச்சே கொடுக்குறேன். இவன் மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்களா இல்லை மற்ற பேபிஸும் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அதேமாரி அரைச்சி படுக்க வச்சு தான் கொடுத்துட்ருக்கேன். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல. உட்கார வச்சு கொடுத்தா ஃபுல்லாகவே வந்து கீழே தான் விழுது. வாய் திறந்து வாங்கி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு குட் நியூஸ் வந்து நம்ம சேனலில் வந்து 3.3K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் 2022 23 வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் கொரோனா அப்போ வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுவேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். நிறைய ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் விலாக் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.